யூமி பாஸில் லைவ் போடணும். கண்டிப்பாக முனியம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இப்போ எனக்கு முதல்ல முனியம்மா அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போது அவங்கள தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ 2-3 நாளில் அவங்க போடுற சில ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறப்ப அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது, புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை வச்சே நான் வந்து கண்ணை மூடிட்டு முனியம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய சேனலில் அவங்களுடைய ஃபோட்டோவே போட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி நான் வந்து ஆரம்பத்திலே பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறப்போ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணேன்னா அப்படின்னா இல்லை, இடையில தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். இவங்க இன்னும் பிக் பாஸ்னுடைய போட்டியாளராக கூட ஆகலை. ஆனால் இப்போவே முனியம்மா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுடைய அந்த குணங்கள், அவங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ், அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவுக்கு அவ்வளோ கமெண்ட். அந்த கமெண்ட்டில் வந்த எல்லா விஷயம் பொதுவாக என்ன இருந்ததுன்னா, கடினமான உழைப்பாளி, வெகுளியான பெண், வெள்ளந்தியான பெண், ரொம்ப நல்லவங்க, அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்ல ஃபேமிலி. இப்படி சொல்கிறப்போ யோசிச்சு பாருங்கள், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு தோணுமா அந்த கமெண்ட்டு? அதுக்கப்புறம் அவங்கள பற்றின சில ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய சேனல் யூமி பாஸ் அந்த சேனல்லையே அவங்களுடைய ஃபோட்டோவையும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பிக் பாஸில் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? நான் வந்து மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு அப்படி ஜால்ரை தேடிட்டு போகிறாலாம் கிடையாது. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நமக்கு மனசுக்கும் ஒரு திருப்தி. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு வகையில் நல்ல விஷயம் தானே. அதனால் அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். யூமி பாஸ் அது முழுக்க பிக் பாஸ்க்காக நான் தனியாக ஆரம்பிச்சிருக்கிற சேனல். ஓகே, இப்போ வந்தவங்களாம் போயிட்டாங்க. ஒருத்தர் இல்லை, இப்போ ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது அது நான் தான். அதனால் இப்போ லைவ் முடிச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் வந்து நான் திருப்பியும் யூமி பாஸ் அந்த சேனல்லையே லைவ் போடுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்ட்டா எப்போ கிடைக்கும்னு எனக்கும் தெரியல. இது டெக்னிக்கலாவா என்னென்னு தெரியல. நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் கேமரா இருந்தது அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்லேயே லைவ் போடலாம். ஆனால் கம்ப்யூட்டரில் அப்படி இல்லை, வெறும் ஆடியோ மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த யூமி பாஸில் லைவ் மொபைலில் ஆன் ஆகலை அப்படின்னா கம்ப்யூட்டரில் வெறும் ஆடியோ மட்டும் போட்டு பேசுறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுவும் தெரியாது எனக்கு. லைவே நான் வந்து பெருசாக பண்ணினதில்லை. நமக்கும் படிப்பறிவு கிடையாது. பெருசாக படிச்சிருக்கோம். முனியம்மா அவங்கள மாதிரி பெரிய படிப்பறிவு நமக்கு கிடையாது. அதனால தான் நான் முனியம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்படிலாம் இல்லைங்க. படித்தவங்க படிக்காதவங்க அதெல்லாம் இல்லை. குணங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எனக்கு எப்போவுமே பிடிக்கும், சப்போர்ட் பண்ணணும்னு தோணும். அப்புறம் இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயம், வெள்ளந்தியான மனசு, வெகுளியான மனசு, மனசுக்குள்ளே இருக்கிறத படபடன்னு அப்படியே ஓப்பனாக பேசக்கூடியவங்கள பிடிக்கும். இது வந்து கிராமத்தில் தான் அப்படி இருப்பாங்க. நான் கிராமத்தில் அந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறவங்க வந்து எப்போவுமே கலகலப்பாக இருப்பாங்க. அவங்களோட இருக்கிறப்போ நம்ம கவலைகள் கூட காணாமல் போயிடும். அவங்களோட அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற கவலைகள் கூட காணாமல் போயிடும். அந்தளவுக்கு வந்து அவங்க பேச்சு இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். அதுதான் பெரிய விஷயமே. நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லை. இந்த வெள்ளந்தியாக படபடன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்மளை மாதிரியே கஷ்டம் இருக்கும். இன்னும் நம்மளை விட கஷ்டம் ஜாஸ்தியாக கூட இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு எப்படி சொல்கிறது, அந்த செகண்ட் அந்த நொடியை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அந்த படபடன்னு வெள்ளந்தியாக பேசுகிற கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த செகண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய புக்ஸு படித்து நிறைய மேதைகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம். நம்ம நாளைக்கு என்னன்னு தெரியாது. நேற்று இது விஷயத்தை நம்ம நினச்சி கவலைப்படக்கூடாது. இந்த செகண்டு இந்த நொடி நம்ம வந்து வாழ பழகணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை இயல்பாக யாரும் சொல்லி கொடுக்காம நேச்சுரலாக இயற்கையாக இயல்பாக அவங்க வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த நொடியை வாழ பழகினவங்க, வெள்ளந்தியாக படபடன்னு பேசுகிறவங்க, மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்காமல் பேசுகிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதனாலேயே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.